இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது. அதை அசிங்கப்படுற மாதிரி ஒரு விதவை பொண்ணை எங்களால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது. உங்க பையன் என் மேல உயிரே வச்சிருக்காரு. நான் இல்லாம அவரால ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்க பையன் பேச்சுக்கு 100 தடவை எங்க அப்பா ஒரு முற்போக்குவாதி, அவருக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன்லாம் பார்க்க தெரியாது, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம்னு உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. ஆனா இங்க வந்து பேசும்போது தானே தெரியுது உங்களை பத்தி. இங்க பாருமா, தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஒரு அப்பாவா வீட்டுக்கு வரப்போற மருமக மூத்த தரமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு இல்லைல்ல. என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பெஸ்டாவும் புதுசாவும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வந்த நீ, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நான் சொல்றது நீ கேளுமா தயவு செஞ்சு. என் பொண்டாட்டி அவன் அண்ணன் பசங்க ட்ரெஸ் சின்னதா போயிடுச்சுன்னு என் பையன் சரவணனுக்கு போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கே நான் அவளை அடிச்சேன். இப்படி ட்ரெஸ்ல இருந்து பார்த்து பார்த்து பண்ற நான் எப்படி ஒரு விதவை பொண்ணு, அதுவும் 2 வயசு குழந்தை வச்சிருக்கிற ஒரு விதவை உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிப்பேன்? நீங்க உங்க பையன் சரவணாக்கு இவ்ளோ பண்ணிருக்கீங்கல்ல, அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டியாவது அவனை கூப்பிட்டு கேட்டிருப்பீங்களா? கேட்டிருந்தாதான் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதே. நீங்களும் இங்க வந்து என் பையனை விட்டுட்டு போயிருன்னு ஒரு விதவை பொண்ணு வீட்டுல வந்து கேட்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. இங்க பாருமா, என்ன வேணும்னா உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோ, எது வேணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன். ஆனா என் பையனை விட்டு போயிடு. அப்பா மாதிரி? அப்பா மாதிரி என்ன? அப்பாவாவே நினைச்ச ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். உங்க பையனுக்கே தெரியாத இடத்துக்கு நான் போயிடுறேன். கண்டிப்பாமா, எனக்காக இவ்வளோ செய்யற, பதில் சொல்ல மாட்டேனா? நீ கேளு. நீங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து பண்ண உங்க பொண்ணுக்கு கல்யாணமாகி புருஷன் இறந்து ஒரு குழந்தையோட தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா? இதுக்கே இப்படின்னா அதே பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குற ஒருத்தர் தனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது தெரிஞ்சும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு, அவரை கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு உங்ககிட்ட வந்து கேட்டா கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? பதில் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. உங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் முற்போக்குவாதியாச்சே. இதுக்கு நானே பதில் சொல்றேன். இனிமே உங்க பையன் இருக்க திசை பக்கமே நான் வரமாட்டேன். தைரியமா கிளம்பி வீட்டுக்கு போங்கப்பா. உங்களை அப்பாவா நினைச்சுதான் சொல்றேன், மக மாதிரி சொல்லல, மகளா தான் சொல்றேன். நீங்க இன்னும் போகலையா? என் மருமக வீட்டில் நான் இருக்கேன், உனக்கு என்னம்மா?